ஷேக் முகம்மது ஊர் தெரியல, என்னுடைய மனைவி என்னோடு சேர்ந்து வாழாமல் அவள் அம்மா வீட்டிலே இருக்கிறாள். அவளை நான் விவாகரத்து செய்யலாமா அல்லது அவளோடு சேர்ந்து நான் வாழலாமா? இவர் கூட இல்லை, அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நான் எப்படி வாழ்றது, வச்சுக்கவா வேண்டாம்னு சொல்லி முடிவு எடுத்துறவான்னு சொல்லி கேட்குறாங்க. சேர்ந்து வாழணும்ல, அதுக்கு தானே கணவன் மனைவிங்கிற வாழ்க்கை. கணவன் மனைவிங்கிற சும்மா பேர்லையும் ரிஜிஸ்டர்லையும் இருக்கிறதுக்கா? வெறுமன பேருக்கு வச்சுக்க, நீ அங்கே இருந்துக்க நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன், நீங்கள் அவங்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று தம்பதியர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது. அப்படின்னா ஆடை எப்படி மனிதனின் உடலோடு இணைந்திருக்கிறோ அது போலவே ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கணுங்கிறது அந்த அம்சம் அதுக்குள்ளே இருக்குதுல்ல. இணைஞ்சே இருக்க மாட்டோம், பிரிஞ்சே இருப்போம், பிறகு ஆடைன்ற ஓமையே பொருந்தாத. பிறகு என்ன கணவன் மனைவி வாழ்க்கை? அவங்களுக்கு இயல்பாக இருக்கிற பல தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் போயிருமே. எதுக்கு திருமணம் செஞ்சோமோ அந்த மாதிரி திருமண நோக்கங்கள் நிறைவேறாமல் போயிருமே. ரெண்டு பேரும் தனித்தனியாக உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா. இப்போ விவாகரத்து பிரச்சனைகள் வருகிற நேரத்தில், குடும்பத்தில் சங்கடங்கள் வரும் பொழுது விவாகரத்துக்கு முன்னாடி ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சாங்க. குர்ஆன் அதை சொல்கிறது. ஈலான்னு சொல்லப்படும். சத்தியம் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்க கூட நான் சேர மாட்டேன், உங்க கூட இல்லை அப்படின்னு போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த வழிமுறைகளை அடுத்தடுத்து ஃபாலோ பண்றது, இதுக்கு ஈலான்னு சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் ஈலா செஞ்சாங்க அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது. அந்த மாதிரி ஒரு மாத காலம் ஈலா செஞ்சுட்டு திரும்ப ஒரு மாதத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம், அதுக்கு பிறகு மனஸ்தாபங்கள்லாம் சரியாயிரும் அப்படின்னு வரலாம் தானே. அப்படி நபிகளாரும் செஞ்சிருக்கிறாங்க, நமக்கும் அந்த அனுமதி இருக்கிறது. இந்த சத்தியத்திற்கான பீரியடை சும்மா நம்ம பேசாம சத்தியம் பண்றங்கிற பேர்ல 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு உட்காந்துடக்கூடாது. அல்லாஹ் அதுக்கு ஒரு லிமிட் போடுறான். லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பாத்தி அஷ்ஹுர். ஈலா செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய மனைவியரன்னு சொல்லி சொன்னா அதுக்கான காலக்கெடு 4 மாசம் தான். அதுக்கு பிறகு நீட்டிக்கிட்டே போனா வருஷக்கணக்கில் சும்மா பேருக்கு புருஷன் பேருக்கு பஞ்சாதி அப்படின்னா அப்போ அவங்களுடைய தேவைகளை யாருக்கு பூர்த்தி, உடல் தேவையை யார் பூர்த்தி பண்ணுறது, பொருளாதார தேவைகளை யார் பூர்த்தி பண்ணுறது, பல சிக்கல்கள் அதற்குள்ளே இருக்குமே. 4 மாசத்துல அவ்வளோதான். அதுக்கு பிறகு என்ன உண்டு இல்லைன்னு முடிவெடுத்துரு. சேர்ந்து வாழனா சேர்ந்து வாழ, பிரிஞ்சு வாழனா பிரிஞ்சு வாழணும் முடிவெடுத்துட்டு ஆளாளுக்கு வழியை பார்த்துட்டு போங்க. சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை என்கிற கருத்துப்பட குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால நீங்கள் அவங்க தேவை, அவங்களுடைய இது எல்லாம் நல்லா இருக்குது, ஏதோ மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிரும் அப்படின்னு நீங்களாக புரிந்து உணர்ந்து விட்டு கொடுத்து அதை சமாளிக்க சரி செய்ய முயற்சி எடுத்தால் அது ஒரு வகாது ஏற்புடையது. இல்லை வர்ற மாதிரி தெரியல, அங்கே தான் இருப்பாங்க, நாம் இங்கே தான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை, ஒன்றா இருப்பதற்கான சூழல் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கு அடுத்தபடியாக மார்க்கம் என்ன வழிகாட்டுதல் வழங்கி இருக்கிறதோ அதை நோக்கி நாம் சிந்தித்து செயல்படுவது சிறந்ததாக இருக்கும்.